கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 1:17, ரோமன்ஸ் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி எங்கே எழுதியிருக்கு? ஆபக்கூக்கு 2வது அதிகாரம் 4வது வசனம். இது புதிய ஏற்பாட்டில் 2-3 இடங்களில் திரும்ப எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை இங்கே எழுதி என்ன சொல்கிறாரு? தேவநீதி, அதாவது ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தேவநீதி, தேவன்கிட்டருந்து வரக்கூடிய நீதி, ரைச்சியஸ்னஸ் ஃப்ரம் காட் என்று சொல்லக்கூடிய பதங்களை 30 முறை இந்த கடிதத்தில் மட்டும் எழுதியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் மாத்திரமே ரைச்சியஸ்னஸ் ஃப்ரம் காட், தேவன்கிட்டருந்து உண்டாகும் தேவநீதி என்று சொல்லக்கூடியதை ஒரு 30 முறை எழுதியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நீதிமானாக்கப்படுதல் இல்லை நீதிமாகிறது, ஜஸ்டிஃபைட், நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லக்கூடிய காரியத்தையும் அதே மாதிரி 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்கிறாரு. ஏன்னா அவர் இந்த கடிதத்தில் எழுதும்போது இந்த விசுவாசத்தினால எப்படி ஒருத்தன் நீதிமானாக முடியும், தேவநீதி என்பது எப்படி கிடைக்கும். நீங்கள் ரோமர் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லும்போது இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. என்ன? நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுனால இல்லை, விசுவாசத்தினால உண்டாகக்கூடிய தேவநீதி என்று சொல்லக்கூடியதாக. இப்போ ரோமர் 9வது அதிகாரத்திலே 30வது வசனம் சொல்லும்போது இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. எப்படி? விசுவாசத்தினால தான் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. ஏன்னா பிலிப்பியருக்கு எழுதும்போது தன்னை குறித்து சொல்லும்போது பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லும்போது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. என்ன? என்னுடைய கிரியையினால் இல்லை, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பதனால அல்ல, எதனால்? நான் விசுவாசத்தினால எப்படி ஒரு நீதிமானாக இருக்கிறேன். தேவநீதி எப்படி உண்டாச்சு? தேவன்கிட்டருந்து வரக்கூடிய நீதி ஒரு கிரியையினால் உண்டானதல்ல, ஒரு பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுனால உண்டானதல்ல, மாறாக அது விசுவாசத்தினால வரக்கூடியது. அதனால தான் ரோமர் 4வது அதிகாரத்தில் எப்படி நமக்கு ஆபிரகாம் ஒரு அடையாளமாக இருக்கிறார், விசுவாசத்தினால வரக்கூடிய ஒரு நீதிக்கு ஆபிரகாம் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் என்று சொல்லி அதை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிற காரியத்தையும் பார்க்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் இல்லை தேவநீதி என்று மொழிபெயர்க்கப்படுவதற்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நீதியான காரியங்களை செய்வதல்ல. அதாவது தேவநீதி என்பது என்ன? நான் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவன் என்று வரக்கூடியது தான் தேவநீதி. த ரைச்சியஸ்னஸ் ஃப்ரம் காட் இஸ் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். இப்போ நான் தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்க முடியும்? நான் என்னுடைய சுயத்தினால் நிற்க முடியாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின்படி என்னை குற்றஞ்சாட்ட முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நான் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அப்போ என்னென்னா, இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுனாலையோ நீதியான காரியங்களை செய்வதனாலேயோ நல்ல கிரியைகள் பண்ணுவதனாலேயோ நீங்கள் நீதிமான ஆவதில்லை. நீதிமான எப்படி ஆகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா 2 கொரிந்தியர் 5:21 சொல்லும்போது என்ன? ஒரு பாவம் அறியாத அவரை நமக்கு பாவமாக்கினார். எதற்காக? நாம் தேவனுக்கு நீதியாக இருக்கும், தேவனுக்கு முன்பாக நம் நீதிமானாக இருப்பதற்காக. அப்போ தேவநீதி என்பது தேவன்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு ஈவு. அது எப்படி உண்டாகும்? விசுவாசத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம யாரும் எந்த ஒரு காரியத்தையும்
நம்முடைய கிரியையின் மூலமாகவோ இல்லை நம்முடைய நற்கிரியைகள் மூலமாகவோ இல்லை நம்ம சில நடக்கைகள் பண்ணுவதனாலேயோ நமக்கு அப்படிப்பட்ட காரியம் உண்டாவதில்ல. மாறாக நமக்கு எப்படி தேவநீதி உண்டாகிறது, தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானாக்கப்படுவது விசுவாசத்தினால் மாத்திரமே ஒழிய நம்ம செய்கிற எந்த ஒரு காரியத்தினாலும் அல்ல. நாம் செய்வது எதனால் செய்கிறோம்? நான் தேவனுக்கு உகந்தவன் என்று நிற்பதனால நம்ம செய்கிற காரியங்கள் தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள காரியங்களாய் இருக்கிறது. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு நான் தேவன் முன்பாக நிற்க தகுதியுள்ளவன் என்கிற தகுதி விசுவாசத்தினால் மாத்திரமே உண்டானது, நான் செய்கிற கிரியை அந்த விசுவாசத்தினால் உண்டானவைகள் என்பதை சரியான முறையில் உணர்ந்து கொண்டு உமக்கு உண்மையும் உத்தமமாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.